ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வெண்பா ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குற ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் ரொம்ப நல்லவராக தெரியுது, இவர்கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவுக்கு ஒரு யோசனை தோணுது. வெண்பாவோட இந்த யோசனை உண்மையானதாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த டாக்டர் உண்மையாகவே ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் கண்டிப்பாக வெண்பா கூடிய சீக்கிரத்தில் மல்லி விஜய் கிட்ட சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் அந்த நர்ஸும் நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ரவுடிங்களும் அந்த நர்ஸை மிரட்டி வச்சிருக்காங்க. கொன்னுடுவோம், உன்னோட அப்பா அம்மா தம்பியை கொன்னுடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் மிரட்டி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒருவேளை இந்த டாக்டருக்கும் சந்தேகம் சப்போஸ் வெண்பா நினைக்கிற மாதிரி இந்த டாக்டர் நல்லவராக இருந்து வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக செல்ஃபோனை கொடுக்குறாரு. நம்ம வெண்பாவும் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ரவுடிங்க பார்த்துட்டாங்க, இல்லை அந்த சிஸ்டர் ஒருத்தர் இருப்பாங்க பாருங்க, அவங்களும் பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்டரையும் மிரட்டுவாங்க இந்த ரவுடிங்க. என்ன எல்லா ஆட்களையும் மிரட்டுற கேங்கில் தான் இருக்காங்க அந்த ரவுடிங்க. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒஸ்டான ஆட்களாக அவங்க இருக்கும் போது டாக்டராக இருந்தா என்ன, வக்கீலாக இருந்தா என்னங்க, எந்த ரேஞ்சில் இருந்தாலும் எல்லாரையும் குத்தி கொண்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு மிரட்டினா போதும், டாக்டராக இருந்தால் கூட பயந்துருவாங்க. அதனால் அந்த ரவுடிங்களுக்கும் அந்த சிஸ்டருக்கும் தெரியாமல் அந்த டாக்டர் நம்ம வெண்பாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம மல்லி விஜயை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெண்பா ஃபோன் பண்ணுறாங்க, மல்லிக்கோ இல்லை விஜயும் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரோம், அங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இல்லைன்னா வெண்பா அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த டாக்டரை கூட வாங்கி இந்த மாதிரி தான் சார் இந்த இடத்துல இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி நானே கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, இங்கே வந்தால் ரிஸ்க், ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க, அந்த ரவுடிங்களுக்கு தெரியாமல் நானே கூட்டிகிட்டு வரேன், எனக்கு அட்ரஸை மட்டும் அனுப்புங்க, வீட்டு அட்ரஸை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல டாக்டராக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வெண்பா என்னை கடத்தி வச்சுருக்காங்க, என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையாகவே அந்த டாக்டர் நல்ல டாக்டராக இருந்தால் அவங்க பேரண்ட்ஸ், அதாவது வெண்பாவோட பேரண்ட்ஸை ஹாஸ்பிட்டலில் வர வைக்கிறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலில் இருந்து எப்படியாவது அந்த 2 ரவுடிங்களுக்கும் தெரியாமல், ஏன்னா அந்த சிஸ்டரும் மோசமானவங்க அப்படின்றத வெண்பா தெரிஞ்சுக்கினாங்க. ஏன்னா அவங்க நல்லவங்க மாதிரி கூட்டிகிட்டு உட்கார வச்சு உன்னோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரவுடிங்க கிட்டே பிடிச்சி கொடுத்துட்டாங்க வெண்பாவை. அப்படி இருக்கும்போது வெண்பாவுக்கு கிளியர் ஆயிடுச்சு இந்த சிஸ்டரும் கெட்ட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த டாக்டர் கிட்ட அந்த 2 ரவுடிங்க இந்த சிஸ்டரும் இந்த நர்ஸ் ஆண்டியும் கெட்டவங்க தான் அப்படின்றத இந்த டாக்டர் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இந்த 3 பேருக்குமே தெரியாம நைஸா வெண்பாவை அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு மல்லி விஜய், அதாவது விஜயோட வீட்டுக்கே கூட்டிட்டு வரலாம் நல்ல டாக்டரா இருந்தா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.